இந்த கந்தர் அப்பத்தை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலுங்க டேஸ்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்னைக்கு என்ன பார்க்குற போகிறோம்னா, கந்தர் அப்பம். ஒரு விசேஷமான அப்பம். செம்ம டேஸ்ட்டாக செய்கிறோம். நம்ம ஸ்டைலில் சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கந்தர் அப்பத்துக்கு 2 கிளாஸு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாஸில் அளந்துக்கிட்டேன். அதே கிளாஸில் அரை கிளாஸு உளுந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், அரை கிளாஸு கடலப்பருப்பு போட்டுங்க. சரிங்களா? இதை என்ன பண்ணுறோம், நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வரோம். இப்போ என்ன பண்ணுறோம், 1 டீஸ்பூனு சின்ன ஸ்பூனால் வெந்தயம் எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இதை எல்லாத்தையும் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். சரிங்களா? போதும், ஊறட்டும். இது இப்போ நல்லா அரிசி ஊறிட்டு, சரிங்களா? இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பொடி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் வேர்கள் எடுத்துங்க. 2 அச்சு வெல்லம் நொறுக்கி வச்சுக்கிறேன். 2 கிளாஸு தான் அரிசி, 2 அச்சு வெல்லம் போதும். சின்னது ஏலக்காய் ஒரு 5-6 எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இதான் தேவையான பொருள். இப்போ அரைச்சி எடுத்துக்கோம். மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த வேர்களை, இந்த தேங்காய் பொடியை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நம்ம மிக்சியில் தான் அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் போல் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்க. சரிங்களா? நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இதை அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். சரிங்களா? இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், இதோட வெல்லத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் போட்டுவோம். ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்க. சரிங்களா? நான் ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அரைச்சிக்கிறேன். ஓகே, போதும். நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா? மாவு இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணுறோம், எண்ணெயை சூடு பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்படியே எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். இது மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் நெய் போட்டுக்கிறோம். சரிங்களா? கொஞ்சமாக நெய் போட்டுங்க. சரிங்களா? கலரிக்கிறோம். சரிங்களா? இந்த நெய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் எடுத்து பாருங்கள். நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒரு வட்டமாக ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. ஏன்னா நம்ம கரண்டியில் தான் ஊற்ற போகிறோம். அப்பம் மாதிரி தானே, அப்பம் தானே. அதனால் இதில் போட்டோம்னா இப்போ 4 நாளாக ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம அப்பத்தை ஊற்றிக்கிறோம். சரிங்களா? மாவை எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒரு குழி ஆயில் ரொம்ப ஊற்றிக்காதீங்க. அப்படியே ஒரு குழி 2 எடுத்து அப்படியே ஊற்றிங்க. சரிங்களா? 3 ஊற்றிக்கிறோம். அவ்வளோதாங்க. ஆயில் ரொம்ப ஊற்றிக்கக்கூடாது, அப்போ மேலே வந்துடும். சரிங்களா? இது மாதிரி கீழே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துவோம். பொறுமையாக போடுங்க. நல்லா வேகட்டும். சரிங்களா? வெந்துடுச்சு. இதை எடுத்துக்கிறோம். அப்படியே ஒரு கரண்டியாக எடுத்து இந்த சின்ன பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த அப்பத்தை இப்படி பார்த்து எடுத்து விடுங்க. சரிங்களா? போதும். இப்போ என்ன பண்ணுறோம், இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா, நான் எடுத்த மாதிரியே செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இந்த அப்பம் சோடா மாவு வேண்டாம். சரிங்களா? இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆயில் ரொம்ப ஊற்றிக்க வேண்டாம். போதும். இப்போ என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த கலர் இருந்தால் போதும். ரொம்ப எல்லாம் செவர வேண்டாம். சரிங்களா? இந்த கலர் இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி இருக்கணும். இந்த கலர் இருக்கணும். இப்போ இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நான் எடுத்த அளவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலு டேஸ்ட்டு. இந்த கந்தர் அப்பத்தை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி இந்த கந்தர் அப்பத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் நான் எடுத்த மாதிரியே நீங்களும் அந்த மெத்தடை எடுத்து செஞ்சு பாருங்கள்.
வெரி ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.